சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு மீனவ ஒரு வழியா சமாதானம் பண்ணிட்டாங்க. பூஜையை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாமிங்க எல்லாம் சொன்ன உடனே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மீனவ பூஜைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்ததா விளக்கேற்ற சொல்றாங்க. முத்த இருந்துட்டு சாரதாவை கூப்பிட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சந்திராவும் அந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. மீனாவும் கூட சேர்ந்து ஏற்றுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஆரத்தி காட்டும் போது பொட்டை வந்து நம்ம முத்த மேலே கொட்டி விட்டுடுறாங்க. அதனால மீனா பதறி போய் அவங்க புடவையில் அந்த பொட்டை எல்லாத்தையும் துடைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற சாமிங்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இடுப்பில் கட்டிகிட்டு இருந்த டவலை எடுத்து அது எல்லாத்தையும் மீனா வந்து தொடச்சி விட்டுட்ருக்காங்க. நல்லபடியாக மலைக்கு போயிட்டு வாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் நினச்ச மாதிரி இந்த பூஜைக்கு நீ வந்துட்டேன். அதே மாதிரி நீ அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அதனால் நான் மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ அந்த வீட்டில் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நம்ம முத்துவும் வந்து மலைக்கு கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் இந்த பக்கமே யாருமே வந்துடாதீங்க, இங்கே சாப்பாடு ரொம்பவே கேவலமாக இருக்குது. அதே மாதிரி இது ஒருத்தான சாப்பாடும் கிடையாது, பில்லு மட்டும் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து போட்டுட்ருக்காங்க. அதை நம்ம ஸ்ருதியோட ஆளுங்க வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? நல்லா சாப்பிட வேண்டியது, ஆனால் கடைசி நேரத்தில் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ அப்டேட் பண்ணுறது என்ன பழக்கம் இது? நீங்கள் யார்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். யார் அந்த நியூத்தை சொல்லி தான் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தீங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை அவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் யார்கிட்டையும் எந்த பணத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வரல அப்படின்னு அந்த 2 பேர் சொல்லவும், இப்போ நீங்கள் ஒன்றும் உண்மையை ஒத்துக்க போகிறது கிடையாது. நான் பேசாமல் போலீஸவே இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவர் வந்து விசாரித்தா நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அவங்கள மிரட்டவும், மேடம் எங்களை மன்னிச்சிடுங்க, அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். ஏற்கனவே நாங்கள் உங்களை வீடியோவில் பார்த்துருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதிலிருந்தே எனக்கு தெரியாதா நீங்கள் தான் அந்த வேலையை பண்ணியிருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் வரோம், நீங்கள் சாப்பிட்றதுக்கான பில்லை யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. 1500 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்கள துரத்தி அடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நேற்று இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. போனவங்க இன்னும் எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கவும் ஃபோன் வர ஆரம்பிக்குது. அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக ஃபோனை எடுக்கவும் கடைசியில் பார்த்தா நம்ம ஸ்ருதி, என்ன நேற்று அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க போல இருக்கு, அவங்களோட காலிங்காக தான் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சாரி, நான் தான் ஃபோன் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. யாருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்? யாருக்காகவும் நான் வெயிட் பண்ணல. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா. நீ ஓவராக எதையும் பண்ணாத. நான் உன்னோட வழிக்கு வர்றது கிடையாது. நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னோட பிஸ்னஸ் விஷயத்தில் தலையிட்டுருக்க? உன் வேலையை நீ பார்த்தா எல்லாருக்கும் நல்லது. என்ன சீண்டுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இதுக்கான விபரீதத்தை நீ அனுபவிச்சே ஆகுவ. கூடிய சீக்கிரமாக உன்னோட நாடகத்தை ரவிக்கு புரிய வச்சு அவனே அந்த ரெஸ்டாரண்ட் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு என் கூட வந்துடுவான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நீ தெரிந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி வராங்க. என்னாச்சு, ஏன் உங்கள் முகலாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரவி, ஃபேமிலி இஷ்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபேமிலினாவே இஷ்யூ வந்து தானே ஆகணும். எங்கள் வீட்டில் தினம் 1000 இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரி ரவி நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ரவி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் சரி ரவியை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாங்க.
அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவை பார்த்த உடனே அண்ணாமலை இருந்துட்டு வாமான்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு அங்கேயே நில்லுடி, நீ வந்து போகிறதுக்கு உன் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போவ, திரும்பவும் இங்கே வந்து நிற்ப, இது என்ன வீடா இல்லை சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை வான்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு உன்னால் மட்டும்தான் விஜயா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு விஜயா ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்காங்க. ஐயையோ, நம்ம வாய் வார்த்தை எதுவுமே பேசக்கூடாது, அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னா அந்த ரோகிணியோட சமையலை நம்மளாலலாம் சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து அமைதியாக போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணா நம்ம மனோஜும் நம்ம ரோகிணியும் வந்து பார்க்குறாங்க. அப்பாடா, இவ திரும்ப வந்துட்டால, இனிமேலாச்சும் ரோகிணியோட சாப்பாட்டுக்கிட்டே இருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ஒரு பக்கம் நினைக்குமோ, அம்மா என்னம்மா இது, இவங்க மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனா அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிச்சு. அதனால் அவங்க வீட்டுக்கு கிளம்பிச்சு. இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் மீனாவை வரவேற்கிறத விட்டுட்டு எதுக்கு வந்தேன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சரி, வந்ததும் வந்த சமையல் வேலையை ஆரம்பிச்சிரு. அவள் இந்த வீட்டோட மருமக, வேறு எதுவும் கிடையாது. இத்தனை நாள் யாரை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தியோ அவங்க செஞ்சு வச்சதவே போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ஸ்ருதியும் ரவியும் திரும்ப வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, வாங்க நீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்க ரவி, ஆனால் உங்கள் அம்மாவை மட்டும் நான் பேசவே பேச மாட்டேன். ஏன் ரவி, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன ஸ்ருதிக்கு மட்டும் ரெசிபியெல்லாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்கள விட நீங்களே நல்லா பெட்டராக சமைக்கிறீங்க, அதனால் நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா, நீங்கள் யார்கிட்டையும் எந்த ரெசிபியும் சொல்லவே கூடாது. உங்களோட திறமை உங்கள் கையில், நீங்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இவன் போயிட்டு அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை ஓஹோன்னு வளர வச்சிருவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா இந்த வீட்டோட மருமக வந்து தான் வராதம்மா, அவங்ககிட்ட சாப்பாடை மட்டும்தான் நீங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பீங்களா? முத்து மலைக்கு போயிருக்கான், திரும்ப வரத்துக்குள்ளே மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்ல கொடுக்காம இப்படி ஆளாளுக்கு சாப்பாடுன்னு சொல்லி பிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு, ஆமாம் மீனா, நீங்கள் கிளம்புனதுலேருந்து ஸ்ருதி சமைக்கிறன்ற பேரில் எங்கள் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க சாப்பாட்டில் இருந்து எங்களை மீட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜயா இருந்துட்டு, ஆமாம் நீ போய் சமைக்கிற வழியை பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மீனாவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு பசி எடுக்கலையா? பசிச்சு தான், அப்போ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு நினச்சேன், அதே அட்ஜஸ்ட்டை இப்பயும் பண்ணிக்கோ, மீனா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் ரோகிணி, நீயே இன்னைக்கு சமைச்சிரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனா இருந்துட்டு, பரவாயில்ல மாமா, நானே இன்னைக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களுடைய டியூட்டியை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.